தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எந்த சந்தர்ப்பத்திலும் நீதிக்காக போராடும் கட்சி, சாணக்கியன் தெரிவிப்பு. எரிவாயு தட்டுப்பாட்டால் வவுனியாவில் தேங்கிய கொரோனா சடலங்கள். தெரிவு செய்யப்பட்ட 3 இலங்கை தூதரகங்கள் முடக்கம். பிபி ஜெயசுந்தரவின் பதவி விலகலை ஏற்றார் ஜனாதிபதி. குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம், எதிரணி சூளுரை. நாட்டின் நெருக்கடி நிலைமையை சாதகமாக பயன்படுத்த சர்வதேச முயற்சி, விமல் குற்றச்சாட்டு. பேரழிவை நோக்கி செல்கிறது இலங்கை, மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் எச்சரிக்கை. தமிழ் கலைஞருக்கு இலங்கை அரசினால் அதிஉயர் கௌரவம். இலங்கை இராணுவ அதிகாரியை போர்க்குற்ற சந்தேக நபராக அமெரிக்கா அறிவிப்பு. ஜப்பானியர்கள் இலங்கையில் முதலீடு செய்ய ஏற்பாடு. கடந்த 2 நாட்களில் இலங்கையின் வசூலான பெருமளவு பணம், வெளியான தகவல். இலங்கை வரும் சீனாவின் வெளிவிவகார அமைச்சர். சர்வதேச நாணய நிதியத்தினை நாடும் அரசாங்கம். பதவி விலகிய பின்னர் எதிர்ப்புகளை தெரிவியுங்கள், 3 அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதி பணிப்பு. 4வது தடுப்பூசி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை, ஹேமந்த ஹேரத் தெரிவிப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள் 2019 மே 3ஆம் தேதி இராணுவத்தினர் நடத்திய தேடுதலின் போது கைது செய்யப்பட்ட மாணவர்கள் 2 எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் உள்ள சான்று பொருட்களை பாரப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு மே 3ஆம் தேதி இராணுவத்தினர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்திலும் விடுதிகளிலும் பெருமெடுப்பில் சோதனைகளை முன்னெடுத்தனர். நூற்றுக்கணக்கான படையினர் இந்த தேடுதலில் ஈடுபட்டனர். இந்த தேடுதலின் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய அறையிலிருந்து விடுதலை புலிகள் தலைவரின் படம் மற்றும் இனப்படுகொலைகள் தொடர்பான சில பதாதைகள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. இதையடுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் எம் திவாகரன், செயலாளர் எஸ் கபில்ராஜ் ஆகியோர் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு கோப்பாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதன்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு இராணுவ அதிகாரியால் எழுத்துமூல ஆவணம் ஒன்று போலீசாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அன்றைய தினம் முன்னிரவு யாழ்ப்பாண நீதவானின் இல்லத்தில் மாணவர்கள் 2 முன்னிலைப்படுத்தப்பட்டனர். மாணவர்கள் 2 மீதும் பயங்கரவாத தடை சட்டம், அவசர கால சட்டம், பயங்கரவாத தடை சட்டத்தின் உபவிதிகளின் கீழான ஏற்பாடு மற்றும் சர்வதேச குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான பட்டாயம் ஆகிய 4 ஏற்பாடுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அதனால் மாணவர்கள் 2 விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் மற்றும் செயலாளருக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்யும் விண்ணப்பத்தை நிராகரித்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் வழங்கிய கட்டளை மீது யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. 4 குற்றச்சாட்டுகளில் மேன்முறையீட்டு நீதிமன்றால் மட்டும் பிணை வழங்கக்கூடிய பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழான குற்றச்சாட்டை மீளப் பெறுமாறு கோப்பாய் போலீசாருக்கு சட்டமா அதிபரால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 2 13 நாட்களின் பின்னர் மே 16ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சுமார் 30 மாதங்களின் பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் செயலாளர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் 2019 மே 3ஆம் தேதி நடத்திய தேடுதலில் மருத்துவப்பீட சிற்றுண்டிச்சாலையில் தியாக தீபம் திலீபனின் ஒளிப்படம் ஒட்டப்பட்டிருந்தமை அடுத்து சிற்றுண்டிச்சாலை நடத்துனர் கைது செய்யப்பட்டார். அவர் 12 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். பின்னர் அவர் மீதான வழக்கு போலீசாரினால் மீளப் பெறப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எந்த சந்தர்ப்பத்திலும் நீதிக்காக போராடும் ஒரு கட்சியாகும். இந்த இளைஞர் விடயத்திலும் நீதிக்காக போராடுவோம், அவருடன் இறந்த 3 சகோதரர்களுக்காகவும் குரல் கொடுப்போம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்துக்கு பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் செய்த அவர் திருக்கோவில் போலீஸ் நிலைய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த கல்முனை பாண்டிருப்பு பகுதியைச் சேர்ந்த சார்ஜன் அழகரட்னம் நவீனனின் வீட்டுக்கு சென்று குடும்பத்தினரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். அழகரட்னம் நவீனன் மரணமடைந்த சம்பவம் ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம், கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்களை கவலையடைய வைத்துள்ள சம்பவமாகும். இவ்வாறான சம்பவங்கள் எமது மாகாணங்களில் இடம்பெறுவது வேதனைக்குரியது. இவரது குடும்பத்துக்கு அரசாங்கத்தினால் எந்த ஒரு சலுகை வழங்கினாலும் அல்லது நஷ்ட ஈடு வழங்கினாலும் அந்த தாயிற்கு பிள்ளையை திருப்பிக் கொடுக்க முடியாது. இதற்கு சொல்லப்பட்ட காரணங்கள் அவரது தனிப்பட்ட விரோதங்கள் என கூறப்படுகின்றது. அத்துடன் விடுமுறை பிரச்சினை எழுந்தமையினால் இந்த சூடு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது.
ஈஸ்டர் குண்டு தாக்குதலை வைத்து ஆட்சிக்கு வந்து இதைத்தான் செய்கின்றார்கள் என்கின்ற சந்தேகமும் எமக்குள் எழுந்துள்ளது. தமிழர்களை சிரமப்படுத்துவதற்காக சோதனை சாவடிகளை வைத்துள்ளார்களே தவிர தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் நாங்கள் இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் எவ்வாறான விடயங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் நிலைமை உள்ளது. பஞ்சமும் எமது நாட்டில் தலைபிரித்தாடுகின்றது. மக்களுக்கு நாட்டில் சாப்பாடு இல்லை. எதிர்வரும் காலங்களில் நெல்லின் விலை அதிகரிக்கக்கூடும். இனி வீட்டுக்கு வீடு களவு நடக்கப் போகின்றது. தாய்மார்கள் தங்களது நகைகளை எங்கு ஒளித்து வைத்துவிட்டுத்தான் வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகவே இந்த சம்பவத்தை நாங்கள் முழுமையாக கவனத்தில் எடுப்போம். நிச்சயமாக பாராளுமன்றத்தில் நாம் இவ்விடயத்தை கொண்டு செல்வேன் என தெரிவித்துள்ளார். தெரிவு செய்யப்பட்ட பிரதான 3 நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் பணிமனைகள் 31ஆம் திகதி தற்காலிகமாக மூடப்படவுள்ளதாக வெளிநாட்டு அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதற்கமைய அபுஜா நைஜீரியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம், பிராங்க்பர்ட் ஜெர்மனியில் உள்ள இலங்கையின் துணை தூதரகம், நிக்கோசியா சைப்ரஸில் உள்ள இலங்கையின் துணை தூதரகம் ஆகியன எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் மூடப்படவுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெற்ற இந்த தீர்மானமானது வெளிநாட்டு அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் பணிமனைகளின் வலையமைப்பின் மறுசீரமைப்பு செயல்முறையின் ஒரு பகுதியாகும். உலகளாவிய தொற்று நோயால் முன்வைக்கப்படும் கடுமையான பொருளாதார சவால்களின் பின்னணியில் இருதரப்பு உறவுகளை திறம்பட முன்னெடுப்பதை உறுதி செய்யும் அதேவேளை நாட்டுக்கு தேவையான வெளிநாட்டு இருப்புகளை பாதுகாத்தல் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையின் தூதரகங்கள் பணிமனைகளை பராமரித்தல் தொடர்பான செலவீனங்களை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. தெரிவு செய்யப்பட்ட 3 தூதரகங்கள் பணிமனைகள் மூடப்பட்டவுடன் இருதரப்பு அரசியல், பொருளாதாரம், கலாச்சார உறவுகள் மற்றும் தூதரக செயற்பாடுகளை பராமரித்தல் உள்ளிட்டவற்றின் செயற்பாடுகள் அங்கீகாரம் பெற்ற தூதரகங்களின் கீழ் வரும். அதேவேளை அபுஜா மற்றும் நிக்கோசியா ஆகியவற்றின் விடயங்கள் இலங்கையின் வதிவிடமில்லாத உயர்ஸ்தானிகர் ஆலயங்கள் தூதரகங்களால் மேற்கொள்ளப்படும். இது சம்பந்தமாக கென்யாவின் நைரோபியில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஊடாக நைஜீரியாவுக்கு ஒரே நேரத்தில் அங்கீகாரம் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் ஆப்பிரிக்காவில் உள்ள ஏனைய நாடுகள் முறையே அபுஜாவில் உள்ள இலங்கை தூதரகத்தினூடாகவும், கெய்ரோவில் உள்ள இலங்கை தூதரகம், எகிப்து மற்றும் நைரோபியாவில் உள்ள உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஊடாகவும் ஒரே நேரத்தில் அங்கீகாரம் பெற்றுள்ளன. பிராங்க்போர்ட்டில் உள்ள இலங்கையின் துணை தூதரகத்தின் செயற்பாடுகள், வர்த்தகம், முதலீடு மற்றும் சுற்றுலா ஊக்குவிப்பு, அத்துடன் பிராங்க்போர்ட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மற்றும் பணிபுரியும் இலங்கை பிரஜைகளின் கொன்சியுலர் விவகாரங்கள் ஆகியன ஜெர்மனியின் பெர்லினில் உள்ள இலங்கை தூதரகத்தின் கீழ் கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா நகரசபையின் பூந்தோட்டம் மயானத்துக்கு எரிவாயு கிடைக்கப்பெற்றதை அடுத்து மீண்டும் கொரோனா சடலங்கள் தகனம் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நகரசபை தவிசாளர் கௌதமன் தெரிவித்துள்ளார். கொரோனா சடலங்கள் தகனம் செய்வது தொடர்பில் நேற்று அவர் கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். வவுனியா நகரசபைக்கு சொந்தமான பூந்தோட்டம் மின் மயானத்தில் கோவிட் தொற்றால் வர்ணிப்பவர்களின் உடலங்கள் தகனம் செய்யப்பட்டு வந்தது. எரிவாயு தட்டுப்பாடு நிலவும் நிலையில் மின் மயானத்தில் எரிவாயு முடிந்தமையினால் கடந்த சில நாட்களாக மின் மயானத்தை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் கோவிட் தொற்று காரணமாக மரணமடைந்த சிலர் உடல் தகனம் செய்ய முடியாது திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்நிலை தொடர்பில் சுகாதார பிரிவினர், மாவட்ட அரசு அதிபர் ஆகியோருக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம். வவுனியா மாவட்ட அரசு அதிபரால் மின்மயானத்துக்கு 4 எரிவாயு சிலிண்டர்கள் பெற்றுத்தரப்பட்டுள்ளது. இதனால் மீண்டும் கொரோனா சடலங்கள் தகனம் செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எனவே கொரோனா தொற்று காரணமாக மரணிப்பவர்களின் சடலங்கள் பலமை போன்று தொடர்ந்தும் வவுனியா நகர சபையின் பூந்தோட்டம் மின்மயானத்தில் தகனம் செய்ய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். நீண்ட நாட்களுக்கு பின்னர் நாட்டில் மீண்டும் 13ஆம் திருத்தம் குறித்தும் இந்தியாவின் அழுத்தம் குறித்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதுடன் இது குறித்து சிறுபான்மை கட்சிகள் சில முயற்சிகளும் வெளிப்படுகின்றது. ஆனால் இந்த செயற்பாடுகள் அனைத்தும் மீண்டும் வலுப்பெற சர்வதேசத்தின் நிகழ்ச்சி நிரலே காரணமாகும் என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நாடு சகல விதத்திலும் பலவீனமடைந்து சென்று கொண்டுள்ள நிலையில் அதனை சாதகமாக பயன்படுத்த சர்வதேச சக்திகள் முயற்சிக்கின்றன என தெரிவித்துள்ளார். அதிகார பரவலாக்கம் மற்றும் 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும் விதமாக தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து சில முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் அது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை முன்வைக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார். நாடு இன்று பாரிய நெருக்கடி நிலைமைகளை எதிர்கொண்டு வருகின்ற நிலையில் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு சில இறுக்கமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தை நாடவோ அல்லது வெவ்வேறு நாடுகளின் உதவிகளை பெற்றுக்கொள்ளவோ வேண்டியுள்ளது. இந்த முயற்சிகளின் போதும் நாட்டின் பலவீனத்தை கருத்தில் கொண்டு தத்தமது நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்த சர்வதேச சக்திகள் முயற்சிக்கின்றனர். குறிப்பாக 13ஆம் திருத்தம் என்ற கதைகள் மீண்டும் பொது விவாதத்துக்கு வருகின்றது. மனோ கணேசன், ஹக்கீம் போன்றவர்கள் இன்று ஒன்றிணைந்து 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்த கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வேலை திட்டங்களின் பின்னணியில் சர்வதேச நிகழ்ச்சி நிரல் இருக்க முடியும்.
இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாடுகளும் தமது அரசியல் பொதியை முன்வைக்க நினைக்கின்றனர். GSP+ வரி சலுகைக்காக ஐரோப்பிய ஒன்றியம் சில நிபந்தனைகளை முன்வைப்பார்கள். மனித உரிமைகள் பேரவை சில நிபந்தனைகளை முன்வைப்பார்கள். இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளும் நமது நிதியை பெற்றுக்கொள்ள சில நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பார்கள். இது பலவீனமான நிலையில் இருக்கும் ஒரு நாட்டின் மீதான அழுத்தங்கள் என்றே நாம் கருதுகின்றோம். இந்த அரசாங்கம் இதனை செய்ய தயக்கம் காட்டினால் நாட்டை மேலும் பலவீனப்படுத்தி ஆட்சி மாற்றம் வரையில் சென்று புதிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்கும் சதிகளை முன்னெடுப்பார்கள். நாம் நிராகரித்த சகலத்தையும் அவர்களுக்கு விசுவாசமான அரசாங்கத்தின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிப்பார்கள். ஆகவே அரசாங்கமாக நாம் மிகவும் அவதானமாக தீர்மானம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி PP ஜெயசுந்தரவினால் கையளிக்கப்பட்ட பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச ஏற்றுக்கொண்டார். ஜனாதிபதியின் புதிய செயலாளராக பிரதமரின் செயலாளர் காமினி செனரத் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ராஜபக்சகளின் குடும்ப ஆட்சிக்கு விரைவில் முடிவு கட்டுவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சூளுரைத்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து தயாரிக்கப்பட்ட குடும்ப ஆட்சி நாட்டை அளிக்கும் என்ற துண்டு பிரசுரத்தை அம்பலாந்தோட்டை பகுதியில் நேற்று விநியோகம் செய்யும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் நெருப்புடன் கூடிய துன்பத்தில் வாழ்ந்து வருகின்றனர். மக்கள் நெருப்புக்கு பதிலாக நெருப்பால் எரிகின்றார்கள். மத்திய வங்கியின் ஆளுநர் டொலர் மாஃபியாவின் கைப்பாவை. அவர் நாட்டின் அனைத்து பிரஜைகளுடனும் ஏற்றுமதியாளர்களுடனும் விளையாடுகிறார். அத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிக்கும் பணியை முன்னெடுத்த ஒருவர் பதவி விலகியுள்ளார். எனினும் நாட்டின் பொருளாதாரத்தை அளித்த குற்றத்துக்கான பொறுப்பிலிருந்து அவர்களால் விலக முடியாது என சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் கூட்டு பொறுப்புடன் செயற்பட வேண்டும். அமைச்சரவை ஒன்றிணைந்து ஒரு முடிவினை எடுத்தால் அதனை எதிர்ப்பது கூட்டு பொறுப்பை மீறும் செயற்பாடாகும். ஜனநாயக நாட்டில் எதிர்ப்புகளை தெரிவிக்க முடியும். ஆனால் அமைச்சு பதவிகளிலிருந்து அவர்கள் விலகிய பின்னர் எதிர்ப்பினை தெரிவிப்பதே முறையாகும் என ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் போதும் தாக்குதல்களை நடத்துவது தொடர்பில் ஆராயும் போது பல்வேறு யோசனைகள் முன்வைக்கப்படும். ஆனால் ஒரு தீர்மானத்துக்கு வந்த பின்னர் அதனை வெற்றி கொள்வதே அனைவரும் முன் நிற்போம். அதே போன்று அமைச்சரவை தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டால் அதனை நிறைவேற்ற அதனை வரும் கூட்டு பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நீதிமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிரான மனு தாக்கல் செய்துள்ளமை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை மீற முடியாது. இது தொடர்பாக உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பொன்றும் ஏற்கனவே இருக்கின்றது. முன்னைய ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியில் லலித் அதுலமுதலி, காமினி திசாநாயக்க ஆகியோர் செயற்பட்ட விதம் தொடர்பில் இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது. அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பிலிருந்து அமைச்சர்கள் விலக முடியாது. வேண்டுமானால் அமைச்சு பதவிகளிலிருந்து விலகிய பின்னர் இந்த விடயங்கள் தொடர்பில் அவர்கள் விமர்சனங்கள் செய்ய முடியும். அமைச்சரவையில் ஒன்றிணைந்து இணக்கப்பாடு கண்டதன் பின்னர் அந்த கூட்டு பொறுப்பை அமைச்சர்கள் மீற முடியாது. யுத்த காலத்தின் போது இராணுவ நடவடிக்கைகள் திட்டமிடும் நேரத்தில் சில தளபதிகள் இவ்வாறு தாக்குதலை நடத்த முடியாது, அது தோல்வியடையும் என்பது போன்ற கருத்துக்களை கூறுவார்கள். ஆனால் அனைவரும் ஒன்றிணைந்து தீர்மானம் ஒன்றுக்கு வந்தோமானால் கூட்டு பொறுப்புடன் நாம் அந்த தாக்குதலை மேற்கொள்வோம். தற்போது அமைச்சர்கள் அமைச்சரவையில் இணக்கம் கண்ட விடயம் தொடர்பில் வெளியே விமர்சிப்பது தவறானதாகும். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனநாயக நாட்டில் எவருக்கும் கருத்து கூற உரிமை இருக்கின்றது. ஆனால் அமைச்சு பதவிகளில் இருந்து விலகிய பின்னர் அவர்கள் அதனை தெரிவிக்க முடியும். அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவை அமைச்சர்கள் விமர்சிப்பது தவறாகும். இதனால் மக்களும் அவற்றை தவறாக புரிந்து கொள்ளும் நிலைமை ஏற்படும். அமைச்சரவையிலும் ஏனைய ஆளும் கட்சி கூட்டங்களிலும் இந்த விடயங்களை நான் எடுத்து சொல்லியிருக்கின்றேன். இறுதி யுத்தத்தின் போது முகமாலையில் இடம்பெற்ற தாக்குதலில் 126 படையினர் கொல்லப்பட்டனர். அவர்களது சடலங்கள் கூட நமக்கு கிடைக்கவில்லை. 6 டாக்கிகள் இல்லாமல் போயின. இதனை அடுத்து நாம் யார் மீதும் குற்றம் சாட்டவில்லை. தவறுகளை சரி செய்து நாம் யுத்தத்தில் வெற்றி கொண்டோம். இதுதான் ஒன்றிணைந்த நடவடிக்கையாகும். ஒன்றிணைந்தால் வெற்றி பெற முடியும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 2500 மெட்ரிக் டன் ரசாயன உர இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உர செயலகத்தின் பணிப்பாளர் சந்தன லொகுகேவா தெரிவித்துள்ளார். நாட்டில் விதிக்கப்பட்டிருந்த சேதன உர இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவதன் மூலம் இந்த தீர்வு எட்டப்பட்டுள்ளதாக சந்தன லொகுகேவா தெரிவித்தார். பழங்கள் மற்றும் மலர் செய்கைக்கு 2000 மெட்ரிக் டன் கலப்பு உரம் தேவை என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவும் 913 மெட்ரிக் டன் உரத்தை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அரசாங்கத்தினால் வழங்கப்படும் சேதன திரவ உரத்தை உரிய முறையில் பயன்படுத்தாமல் அதற்கு பதிலாக உரங்களை பொதுவெளியில் அளிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை உரிய பிரிவுகளுக்கு அறிவிக்க உள்ளதாக சந்தன லொகுகேவா தெரிவித்துள்ளார். இவ்வாறான செயற்பாடுகள் அரசாங்க சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதற்கு ஒப்பானது என தெரிவித்துள்ளார். தரமான திரவ உரங்கள் வழங்கப்பட்ட போதிலும் இயற்கை விவசாயத்தில் கவனம் செலுத்துவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தை மாற்றியமைக்கும் நோக்கத்துடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
உள்ளூர் திரவ உரமானது தொழில்நுட்ப குழுவினால் ஆய்வகங்களில் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசினால் கொள்வனவு செய்யப்பட்டு கமநல சேவைகள் திணைக்களத்தின் ஊடாக விநியோகிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் உரங்களை அளிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த உர செயலகத்தின் பணிப்பாளர் சந்தனலோக்கு கேபா, விவசாயிகள் சேதன உரத்தில் நம்பிக்கை இல்லை என்றால் உர கையிருப்புகளை மீள ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இலங்கை ஒரு பாரிய பேரழிவை நோக்கி செல்கின்றது என்கின்றார் மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் கலாநிதி WA விஜயவர்தன. இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடி 2022 தீவிரமடையும். நாம் பார்ப்பது போல் 2022 அரசாங்க தேசிய வருவாயின் வளர்ச்சி எதிர்மறை அல்லது பூச்சி அளவில் இருக்கும். மத்திய வங்கி பெருந்தொகையான பணத்தை அச்சிட்டு பண விநியோகத்தை அதிகரிக்க அனுமதித்துள்ளது. டிசம்பர் 2019 முதல் அக்டோபர் 2021 வரையிலான காலப்பகுதியில் மத்திய வங்கி நாட்டின் பண விநியோகத்தை 3000 பில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளது. இது 39% அதிகரிப்பாகும். அதனால் பணவீக்கம் அதிகரித்து வருகின்றது. 2022 அந்நிய செலாவணி இல்லாததால் ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைவதற்கு தடுக்க முடியாது. ரூபாய் மதிப்பு பெரிய அளவில் சரிந்து வருகின்றது. எனவே அடுத்த ஆண்டு கடுமையான பொருளாதார அரசியல் மற்றும் சமூக பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் தமிழ் சிங்கள சினிமா நடிகையான நிரஞ்சனி சண்முகராஜாவுக்கு விஸ்வாபிமானி கலாகீர்த்தி பட்டம் அளிக்கப்பட்டு அதிஉயர் கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது. இவர் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட பல தமிழ் சிங்கள திரைப்படங்களில் நடித்துள்ளதுடன் அண்மையில் இலங்கையில் வெளியிடப்பட்ட சுனாமி திரைப்படத்துக்காக சர்வதேச விருதொன்றை வென்ற இலங்கை நடிகை ஆவார். இலங்கை அரசினால் அண்மை காலத்தில் தமிழ் திரைக்கலைஞர் ஒருவருக்கு அளிக்கப்பட்ட மேற்படி கௌரவம் ஒட்டுமொத்த தமிழ் கலைஞர்களுக்குமான அங்கீகாரத்தின் முன்னோடியாக பார்க்கப்படுவதாக தெரிவித்து துறை சார்ந்தவர்கள் வாழ்த்துக்களை வழங்கி வருகின்றனர். இலங்கை இராணுவ அதிகாரிகளில் ஒருவரான மேஜர் ஜெனரல் உதய பெரேராவை போர்க்குற்ற சந்தேக நபராக அமெரிக்கா பெயரிட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் முக்கிய உறுப்பினராக அறியப்படும் மேஜர் ஜெனரல் பெரேரா ஆகஸ்ட் 2019 வழங்கப்பட்ட 5 ஆண்டு பல்நுழைவு அனுமதி விசாவை பெற்றிருந்த நிலையில் அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேஜர் ஜெனரல் பெரேரா தனது மனைவி மற்றும் அவரது புதல்வருடன் டிசம்பர் 5 இரவு சிங்கப்பூர் நோக்கி பயணிப்பதற்காக பண்டார்நாயக்க விமான நிலையத்தின் குடிவரவு பிரிவுக்கு சென்ற நிலையில் அமெரிக்காவின் தீர்மானம் குறித்து அவருக்கு தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேஜர் ஜெனரல் உதய பெரேரா 2004 இலங்கை தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகம் மற்றும் 2012 ஐக்கிய அமெரிக்கா இராணுவ போர் பயிற்சி கல்லூரி ஆகியவற்றில் இராணுவ பாடநெறிகளை வெற்றிகரமாக பூர்த்தி செய்துள்ளதோடு அடிக்கடி விமான பயணங்களை மேற்கொள்பவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள சிங்கப்பூர் விமான சேவை ஊழியர்கள் அமெரிக்க அதிகாரிகளிடமிருந்து தமக்கு கிடைத்த எச்சரிக்கை தகவலை அவரிடம் தெரிவித்துள்ளனர். சிங்கப்பூரில் இருந்து பெரேரா உள்ளிட்ட குடும்பத்தினர் லாஸ் ஏஞ்சல்ஸ் செல்ல திட்டமிட்டிருந்தனர். எவ்வாறெனினும் பெரேராவின் மனைவியும் புதல்வரும் பயணத்தை தொடர்ந்துள்ளனர். மேஜர் ஜெனரல் பெரேராவும் அவரது மனைவியும் கலிபோர்னியாவில் பிறந்த அவர்களது முதல் பேரப்பிள்ளையை பார்வையிட திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. 2017 ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பெரேரா 2 வருடங்களுக்கு பின்னர் பல்நுழைவு விசாவை பெற்றிருந்த நிலையில் அமெரிக்க நடவடிக்கையின் பின்னணியில் உள்ள நியாயம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. பல்நுழைவு விசா வழங்கப்பட்டு 3 வருடங்களுக்கு பின்னர் அமெரிக்க நடவடிக்கையை தூண்டியது எது என்பது தெளிவாக தெரியவில்லை என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. ஜப்பான் முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என ஜப்பான் தூதுவர் மிசிகாசி ஹைடிஜெகி தெரிவித்துள்ளார். இலங்கையர்களுக்கு ஜப்பானில் தொழில் வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டி தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையில் வழிபாடு செய்ய கிடைத்தமை பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையில் மிக நீண்ட கால உறவுகள் நீடித்து வருவதாக தெரிவித்துள்ள அவர் ஜப்பானிய சுற்றுலா பயணிகளை அதிகளவில் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 2 நாட்களில் விலங்கியல் பூங்கா திணைக்களத்துக்கு உட்பட்ட நிறுவனங்களில் 5,498,319 ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை தினமான 25, 26 தேதிகளில் இந்த வருமானம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய தெகிவலை மிருக காட்சி சாலை, பின்னவலை யானைகள் சரணாலயம் மற்றும் சபாரி பூங்காக்கள் உள்ளிட்ட மேலும் பல நிறுவனங்கள் மூலம் இவ்வாறு வருமானம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் ஜி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். ஜனவரி மாதம் 8 இலங்கை வரும் அவர் 9 நாடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான டொலர் தட்டுப்பாடு, வெளிநாட்டு முதலீடு இல்லாமை மற்றும் சர்வதேச மதிப்பீடுகளின் வீழ்ச்சி சுட்டன் உட்பட நாட்டின் பொருளாதாரம் இக்கட்டான நிலையில் காணப்படுகின்ற நிலையில் சீன வெளிவிவகார அமைச்சரின் வருகை அமைந்துள்ளமை சிறப்பம்சமாகும்.
இந்த விஜயத்தின் போது சீனாவுக்கு இலங்கையின் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் கருதி பாங்ஜி பல முதலீட்டு முன்மொழிவுகளை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விஜயத்தின் பின்னர் பாரிய சீன முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடுகளை செய்வார்கள் என சீனாவுக்கான இலங்கை தூதுவர் கலாநிதி பாலித கொகேன தெரிவித்துள்ளார். சீனாவால் கட்டப்பட்ட 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கொழும்பு துறைமுக நகர் திட்டத்தில் முக்கிய சீன நிறுவனங்கள் முதலீடுகளை செய்யவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது குறித்து விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி மாளிகையில் நேற்று நடைபெற்ற தேசிய பத்திரிகை ஆசிரியர்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச நிதி நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தை நாடுமாறு பல தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் என்னுடன் இந்த விடயம் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தினார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெறுவது தற்போதைய நிலையில் சிறந்தது என்றும் அதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்குமாறும் அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். இதேபோன்று பலரும் என்னிடம் அந்த வேண்டுகோளை விடுத்துள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி பாதிப்பற்ற வகையில் உதவியை பெறுவது குறித்து ஆராயலாம் என தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கையர்களுக்கு 4வது தடுப்பூசியை ஏற்றுவது தொடர்பில் இன்னும் எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போதுதான் மக்களுக்கு 3வது தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த பணி இன்னும் முடிவடையவில்லை. எனவே 4வது தடுப்பூசி தொடர்பில் தற்போது முடிவெடுக்க முடியாது. கிடைக்கப்பெறும் தரவுகளை அடிப்படையாக கொண்டே அது தொடர்பான பரிந்துரையை நிபுணர்கள் குழு முன்வைக்கும் எனவும் அவ்வாறானதொரு பரிந்துரை முன்வைக்கப்படவில்லை எனவும் தேவை ஏற்படும் பட்சத்தில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார்.